friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஒரு 10 நிமிஷத்துல பண்ற மாதிரி சூப்பரான ஒரு கேக் பண்ண போறோம். இது வந்து பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் மாதிரி, ஆனா ரொம்ப சின்னதா குழி பணியார panல போட்டு எடுக்க போறோம். அதனால நமக்கு வந்து அவன் தேவையில்ல, ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு தயார் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் ரவை எடுத்துர்க்கேன். ரொம்ப மெல்லிசான ரவை இருக்கும்ல, அது எடுத்துர்க்கேன். அதுல வந்து 1/2 கப். இது வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. கூடவே 1/4 கப் மைதா மாவு. அதுக்கப்புறமா இனிப்புக்காக நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 1/2 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் குறைவா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு வேணும்னா நம்ம 1/2 கப் சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துர்க்கேன். நெய்க்கு பதிலாக நம்ம வந்து உருக்கின வெண்ணெய் இல்லைனா எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பால் சேர்த்து பண்ணலாம். அப்புறமா வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோடா உப்பு. கடைசியாக பால் சேர்த்து நம்ம வந்து கலந்து வைக்கணும். நான் வந்து 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்துருக்கேன். சில ரவை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்க்கணும். நீங்கள் வந்து தயிர் வேண்டாம்னு வச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே பால் சேர்த்து பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து விடுறப்போ இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, அதே நேரம் இதை விட கெட்டியும் ஆக வேண்டாம். இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து குட்டியாக இந்த மாதிரி குழிப்பணியார பேனில் போட்டு எடுக்க போகிறோம். குழிப்பணியார பேன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பேனில் ஃபுல்லாக ஒரே லேயராக கூட பண்ணலாம். இதே மாதிரி பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா குழிலையும் நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்க்கணும். நெய்க்கு பதிலாக நம்ம வந்து உருக்கின வெண்ணெய் அப்படி இல்லைனா வந்து எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். ரொம்ப கொஞ்சமாக போதும், அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ இது மேலே சேர்க்குறதுக்கு அந்த கேரமலைஸ்ட் கலர் வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் வரும், அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ தான் நம்ம வந்து இதில் அன்னாசி பழம் சேர்க்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் பைனாப்பிளை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சங்க்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து கொஞ்சம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் அப்படி பைனாப்பிள் சேர்த்துக்கலாம், ஆப்பிள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்க்கணும். அது வந்து பாருங்கள், சில ரவை வந்து ரொம்ப இறுகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா பால் சேர்க்கல, இதுவே கரெக்டாக இருக்குது. இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து அந்த குழியில் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரே பேனாக பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து குறைவான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா டக்குன்னு கீழே வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி. அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், மேலே வந்து செட் ஆகியிருக்கு. நமக்கு வந்து இப்படியே விடுறதுனாலும் ஓகே தான். நான் வந்து திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போல் வைக்க போகிறேன். அப்படி வைக்கும்போது 2 சைடும் நல்லா கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள், நம்ம திருப்பி போடும்போதே தெரியும் கீழே இருக்கிற லேயர்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கீழே இருக்கிற லேயர் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அது அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி போட்டு மூடி வைக்க தேவையில்ல. இது அப்படியே ரெடியானதும் நம்ம எடுத்து வெளியே வச்சிட வேண்டியது தான், அவ்வளோதான். வெளியே வந்து நம்ம அந்த சர்க்கரை அந்த நெய்யெல்லாம் சேர்த்ததுனால கேரமலைஸ் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் குழி பணியார பேன். இதில் வந்து நமக்கு வந்து 12 பீஸ் கிடைக்கும். டடா, நம்மளோட சூப்பரான குட்டி பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும். Whatever fruit you like or vegetable. வெஜிடபிளா படா